வணக்கம். இளமேஸ்ட்ரோ.com-இலிருந்து உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது செவ்வாய் தோஷம் என்றால் என்ன, அதற்கான விதிவிலக்குகள் என்ன. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ளது என்பது பொதுவான விதி. எல்லோரும் அப்படி அமைந்து விட்டால் பயப்படுவார்கள். நம்ம பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா ஆகாதோ, தாமதமாகுமா என்று. இது பொதுவான விதிதானே ஒழிய எல்லாருக்கும் இந்த விதி பொருந்தாது. உண்மையில் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என்பது குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே லக்னத்திலிருந்தும் ராசியிலிருந்தும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு பல விதிவிலக்குகள் உண்டு. அந்த விதிவிலக்குகள் குறித்து பின்னால் நாம் பார்க்கலாம். இப்பொழுது செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்? செவ்வாய் தோஷம் உள்ளவர்களை செவ்வாய் தோஷம் உள்ள மற்றொருவருடன் தான் திருமணம் செய்ய வேண்டும். இதை நாம் மாற்ற இயலாது. இரண்டாவது, செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாது. சில பேர் பரிகாரம் பண்ணுவாங்க, வாழைமரத்துக்கு கல்யாணம் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லி நிச்சயமாக செவ்வாய் தோஷத்துக்கு எந்தவித பரிகாரமும் கிடையாது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ள மற்றொரு வரனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். சண்டை சச்சரவுகள் இருக்காது. பொதுவாக செவ்வாய் தோஷம் என்பது மனநிலையை குறிப்பது தான். ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் உள்ளவர்கள் அதே போன்ற மனநிலை உள்ளவர்களோடு மட்டும்தான் ஒத்துப்போக முடியும். வேறு மனநிலையில் இருப்பவர்களோடு ஒத்துப்போக முடியாது. அதனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதைத்தான் நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒழிய செவ்வாய் தோஷம், சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணா ஆயுள் குறையும். நிச்சயமாக அது போன்றெல்லாம் எதுவும் கிடையாது. இப்பொழுது செவ்வாய் தோஷத்திற்கான விதிவிலக்குகள் பற்றி பார்க்கலாம். செவ்வாயின் ஸ்தான பலனை வைத்து சில விதிவிலக்குகள் தரப்பட்டுள்ளன. அவ்வாறு அமைந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்று அறியலாம். அந்த விதிவிலக்குகளை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் லக்ன அடிப்படையிலான விதிவிலக்கு. கடகம் மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. அதே போன்று கடகராசி, சிம்ம ராசி, கும்பராசி ஆகியவற்றில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அடுத்ததாக 2ஆம் இடம். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்து அந்த இடம் மிதுனம் அல்லது கன்னியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. 4ஆம் இடம். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்து அது மேஷம் அல்லது விருச்சிகமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. 7ஆம் இடம். 7ஆம் இடம் மிக முக்கியமானது. ஏனென்றால் 7ஆம் இடம் திருமணத்திற்கான இடத்தை குறிக்கிறது. செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து அது கடகம் அல்லது மகரமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. 8ஆம் இடம். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்து அது தனுசு அல்லது மீனமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. 12ஆம் இடம். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருந்து அது ரிஷபம் அல்லது துலாமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்பொழுது கிரக சேர்க்கை குறித்த விதிவிலக்குகள். குருவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. புதனுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது புதன் பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. சூரியனுடன் சேர்ந்திருந்தாலும் சூரியன் பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், செவ்வாய் தோஷம் என்ற ஒன்று
அவ்வளவு எளிதாக தீர்மானிக்கக்கூடியது அல்ல. இதற்கு பல விதிவிலக்குகள் உள்ளன. ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது கிரகங்களின் சேர்க்கை. கிரகங்களின் சேர்க்கையாலும் செவ்வாய் தோஷம் விலகிவிடும். உதாரணமாக, குருவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாயை பார்த்தாலோ செவ்வாய் தோஷம் கிடையாது. சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ அல்லது சந்திரன் பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. புதனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது புதன் பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது சூரியன் பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த விதிவிலக்குகள் மிக முக்கியமான விதிவிலக்குகளாகும். இந்த விலக்குகளை மனதில் கொண்டே நாம் செவ்வாய் தோஷத்தை ஆராய வேண்டும். எனவே நண்பர்களே, செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று பார்த்தவுடன் பயப்பட வேண்டாம். ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து அதை நன்றாக ஆராய்ந்து உண்மையில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா அல்லது ஏதேனும் விதிவிலக்குகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். முழு ஜாதகத்தையும் நன்கு பார்த்த பிறகு செவ்வாய் தோஷம் உள்ளதா இல்லையா என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். இது போன்ற ஜோதிட விளக்கங்களை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.